யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இறாலில் ஒரு பொரியல் செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். இறால் கழுவி துப்புராக்கி வச்சுருக்கிறோம். வெங்காயம் இதுக்குள்ள சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறோம், பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறோம். ருசிக்காக பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இது கருவாய் இளம் கிராம்பு போட்டு இடித்த தூள், தனி மிளகாய்த்தூள், நல்லெண்ணெய். வாங்கோ இப்படி செய்யலான்னு பார்ப்போம். தூள்களையும் மிளகுத்தூள் அரைக்கரண்டி போடுறேன். எல்லா தூள்லேயும் ஒரு அரைக்கரண்டி போடுவோம். உப்பு, இதை நாங்கள் இப்படி எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணித்தியாலம் 15 நிமிஷம் ஆக குறைஞ்சது 15 நிமிஷம் இருக்கணும். இது கருவாயிலம் கிராம்பு போட்ட தூள், கொஞ்சம் வாசமாக இருக்கும். இது தனி மிளகாய்த்தூள். வாங்க நல்லா பிசைஞ்சு 15 நிமிஷத்துக்கிட்ட நாங்கள் இதை வைப்போம். வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டாப் டாப் சென்ட். யூகே, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம். அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை. உயர் பெறுமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட். உலகம் முழுவதும் 1 லட்சத்திற்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டாப் டாப் சென்ட் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். மேலதிக சலுகைகளை பெற YARL10 என்கிற ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள். டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டாப் டாப் சென்ட். இது கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணியும் விடும். உப்பதுகள் போட்டபடியா இதை மூடி ஒரு 15 நிமிஷம் வையுங்கோ. நீங்கள் மற்ற கறியை வச்சுட்டு இதை வைக்க உங்களுக்கு நேரம் சரியாக வரும். நல்லா ஊறிட்டுது. வாங்க நாங்கள் இதை என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் அடுப்பை போட்டுட்டு இந்த இறாலுக்குள்ள எண்ணெயோ ஒன்றுமே விடாதீங்கோ, தண்ணியோ எண்ணெயோ விடாதீங்கோ. இதை இப்படியே போட்டு நாங்கள் மூடி விட போகிறோம். இதுவாகவே தண்ணி விட்டு அவியும். அதுக்கு பிறகு என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். நல்லா கிளறி போட்டு மூடி விட போகிறோம். அப்படியே மூடி விட போகிறோம். மெல்லிய நெருப்பில் மூடி விடுங்கோ. ஆக 400 விடுங்கோ. இந்த அடுப்பில் கேஸ் அடுப்பெல்லாம் நல்லா குறைச்சி விடுங்கோ. வாங்கோ கஷ்டம் வந்து பார்ப்போம். தண்ணி விட்டு அவிஞ்சுது. இந்த தண்ணியை சொட்டும் இல்லாமல் வந்த பிறகு நாங்கள் இறக்கி இப்போ இந்த என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். வாங்கோ பிறகு திறந்து பார்ப்போம். இந்த மாதிரி வந்து நல்லா கூட்டெல்லாம் இறாலோடு சேர்ந்துட்டுது. தண்ணியும் இன்னொரு கொஞ்சம் தண்ணி 2-3 தடவை நாங்கள் இப்படி விராண்ட அதுவும் அதில் ஒட்டி பிடிச்சிடும் எல்லாம். இப்போ இந்த இறாலில் எல்லா இதுவும் இருக்கும். உரைப்பு, உப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும். வெளி நாங்கள் எல்லோரும் சொட்டு தண்ணியும் இல்லை பாருங்க. ஒரு சொட்டு தண்ணியும் இல்லை. ஒன்று இயால பக்கம் இல்லை. இதை நாங்கள் இப்படியே இறக்கி வைக்க போகிறோம். இதை இப்படியே இறக்கி வைப்போம். சொட்டு தண்ணியும் இல்லை. இறக்கி இப்படியே வைக்க போகிறேன். வச்சுட்டு மற்ற தாச்சியை வைப்போம். இது நாங்கள் இந்த தூளை இது இறாலுக்குள்ள போட்டு நாங்கள் செய்யல. எல்லா தூளும் இந்த இறாலோட சேராது. இதுக்குள்ள இப்போ தூள் உப்பு எல்லாம் கணக்காக சேர்ந்து வைப்போம். நாங்கள் இதுக்குள்ள எண்ணெய் விடுவோம். நல்லெண்ணெய் நாங்கள் பாதிக்கிற எண்ணெயை விடுறோம். எடுத்துக்கினா 2 மேசக்கரண்டி கூடி வராது. மெல்லிய நெருப்பில் செய்யல நல்லெண்ணெய் கணக்கு தேவையில்லை. இந்த பச்சை மிளகாயை போட போகிறோம். முதல் பச்சை மிளகாய் போடல எண்ணெய்க்குள்ள ஒரு வாசம் பெறும். கருவேப்பிலை, நாங்கள் இந்த வெங்காயத்தை போடுறோம். இந்த வெங்காயத்துக்கு அளவான உப்பு நாங்கள் அதிலே எல்லாமே சேர்த்துட்டோம். இதுக்கு அளவான உப்பு மட்டும் போடுவோம். கொஞ்சம் வதங்கட்டும். நாங்கள் இந்த இப்போ வெங்காயம் வதக்கப்பட்டது காணும். இந்த வெங்காயத்துக்கு அளவான தூளை தான் போட போகிறோம்.
இது நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் இருந்தாலும் கொஞ்சம் செய்யலாம். ஆனால் கணக்க போடைக்கில் ருசி கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்கள் இதை கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக செய்யணும். இந்த இறாலை அப்படியே வடிச்சதுக்குள்ள போட போகிறோம். ஒரு வித்தியாசமான ருசியில் நல்லா இருக்கும் இந்த கறி. கறியெல்லாம் பொரியல் மாதிரி இறங்குறது. நல்லா பிடிச்சி மூடி கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் 15-20 நிமிஷத்துக்கிட்ட செல்லும் மெல்லிய நெருப்பில் அப்படியே வச்சு மூடி டக்குடா கிளம்புவோம். நாங்கள் இதுக்குள்ளேயே இறாலை போட்டு செய்திருந்தா இந்த இறால் இந்த வித்தியாசம் உங்களுக்கு இது தெரியும். சாப்பிட்டு பார்த்தா இதுக்குள்ளேயே உப்பு தூள் எல்லாமே கணக்காக வந்திருக்கும். இதுக்குள்ள போட்டு செய்யறதுல இந்த ருசி வராது. பச்சை இறால் இதுக்குள்ள போட்டு செய்யறதுல பொறுமையாக செய்யுங்கோ. இடக்கிட திருப்பி விட்டு மூடி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பலாம். நெடுக திருப்பணும் மட்டும் இல்லை. இப்போ பாருங்க திறந்து பார்ப்போம். இப்போ எல்லாம் பொழுது கொண்டே இருக்குது. உங்களுக்கு தெரியும் பார்ப்பேன். அதுக்குள்ள இருக்கிற நாங்கள் சேர்ந்து அப்படி இல்லை இறால் போட்ட பிறகு அதே மாதிரி அந்த இருந்த எண்ணெயிலேயே பொறிஞ்சு கொண்டு இருக்குது. நீங்கள் இந்த பாத்திரையும் பிறக்கலாம் உங்களுக்கு விருப்பம் வேண்டாம். அதில் இதை மூடி மெல்லிய நெருப்பிலேயே இப்படியே விட்டிங்கன்னா முழுகி வரும். இந்த பாத்திரையும் நல்லா இருக்கும். இந்த கறி ஒரு கறி மாதிரியும் இருக்கும், இது மாதிரியும் இருக்கும். நீங்கள் இப்படியே இன்னும் மூடி விடுங்க. ஆனால் 5 நிமிஷம் மட்டும் அப்படி தொடர்ந்து விடக்கூடாது. எரிஞ்சுவோம். இடக்கிட கிளறி கொண்டே இருக்கணும். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறணும். இனி இதே இப்படியே நாங்கள் நிப்பாட்டுவோம். இந்த பழம் வெங்காயமெல்லாம் பாருங்கள் எல்லாம் முடிஞ்சிட்டு மெல்லிய நெருப்பிலேயே செய்வோம். சொல்லிக்கிட்டா தான் பொறுமையாக செய்யணும். இதுக்குள்ள நாங்கள் இறக்கியத்தில் ஒரு அரைக்கரண்டி மிளகுத்தூள் போட்டுட்டு இறக்குவோம். அரைக்கரண்டி மிளகுத்தூள் போடுவோம். நல்லா கிளம்பி போடுவோம். உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும். மிளகுந்த மணமும் இதை அப்படியே மூடி 2 நிமிஷம் விட்டுட்டு நிப்பாட்டி போட்டு மூடி 2 நிமிஷம் விட்டுட்டு கறி இறக்குவோம். சூடாக நங்கட்டும். 100 விட்டுருந்தேன். வாங்கோ திறப்பேன். கறியிலெல்லாம் தூள் எல்லாம் பிறந்து நல்லா இருக்கும். இதில் இருக்கிற வெங்காயத்தையே சாப்பிடவே நல்லா இருக்கும். உங்களுக்கு இதே மாதிரி செய்யுங்கோ. இப்படியே வரும். இது ஒரு வித்தியாசமான கறி. ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பிள்ளைகள் இருக்கைக்கெல்லாம் செய்யுங்கோ.